ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஃப்ளேவரில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பிரியாணி செய்யலாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு விரல் துண்டளவு இஞ்சி, 6 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா, 5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கிரண்டி தயிர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி, உப்பு, ஒரு 1½ ஸ்பூன் அளவு கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்ச விழுது, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. வதங்கின பிறகு 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இதில் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்ச அரிசியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே குக்கரை வந்து மூடி வெயிட் போட்டுடலாம். இது வந்து 3லேருந்து 4 விசில் வரணுங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாதம் வெந்துருச்சு. நல்லா உதிரியான நல்ல வாசனையான பிரியாணி ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.